ஹாய் 100 டேஸ் டிப் சேலஞ்சில் இன்றைக்கி டே 45யோட டிப்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 90-100 வயசு வரைக்குமே நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட சருமமும் பார்த்தீங்கன்னாக்கா 70 வயசுக்கு மேலே தான் சுருக்கங்கிறதே வரும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 வயசு கடந்துட்டாலே அவங்களுக்கு வந்து ஸ்கின்ல நல்லா சுருக்கம் வந்துடுது, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுது. இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம உணவு முறையும் சரி பண்ணணும். அது எந்த மாதிரி நம்ம உணவு முறை எடுத்துக்கிட்டாக்கா என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் சரியாகுங்கிறத இந்த டிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துலலாம் ரெகுலராகவே மில்லட்ஸ் அதிகமாக எடுத்துப்பாங்க. ஃபெஸ்டிவல் டைம்ஸில் ஏதாவது தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி டைமில் தான் ஒயிட் ரைஸை எடுத்துப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ ஆப்போசிட்டாக பண்ணுறோம். ஒயிட் ரைஸ் ரெகுலராக எடுத்துக்கிறோம், ஆனால் மில்லட்ஸ் ரொம்ப ரேராக எடுத்துக்கிறோம். இப்போ நான் சொல்கிற ஒரு 4 மில்லட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு சரியாகுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ராகிங்கிறது ஃபிங்கர் மில்லட்டுன்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ராகி வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி பிளட்ல இருக்கிற சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும். டைஜஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் மில்லட் பார்த்தீங்கன்னாக்கா திணை. இந்த திணை ஃபாக்டைல் மில்லட்டுன்னு சொல்லுவோம். இந்த திணை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஹார்ட்டுக்கு, லிவருக்கு அண்ட் ஸ்கின்னுக்குமே ரொம்பவே நல்லது. அதனால வாரத்துக்கு ஒரு தாட்டி இந்த திணையும் நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கார்ன், அதாவது சோளம்னு சொல்லுவோம். நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற போன் டிஃபிஷியன்சிக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால வாரத்துக்கு ஒரு தாட்டி இந்த கார்னுமே நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பு, பேர்ல் மில்லட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பிளட்ல இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கும். நம்மளோட உடம்புல இருக்கிற பேட் கொலஸ்ட்ராலையும் இது ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். சரி, டைஜஷனுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் சொன்ன இந்த 4 மில்லட்ஸையும் வாரத்துக்கு நீங்கள் ஒரு தாட்டியாவது நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா முன்னோர்கள் எப்படி ஆரோக்கியமோ அதே மாதிரி நம்மளும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கிறதுக்கு இந்த 4 மில்லட்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளத்துக்கு இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.